சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக தொடர்ந்து போராட வேண்டும் என்று உத்தரகாண்ட் மாநில எம்பி தருண் விஜய் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் உத்தரகாண்ட் எம்பி தருண் விஜய்க்கு சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய கவிஞர் வைரமுத்து, வட இந்தியாவில் தமிழுக்காக குரல் கொடுக்கும் தருண் விஜய் பாராட்டப்பட வேண்டும் என்றும் வடக்கு தெற்கும் சந்திக்கும் புள்ளி மொழியாகத்தான் இருக்க வேண்டும் குறிப்பிட்டார். மேலும் மொழிதான் நிலம் என்றும் மொழியை இழந்தால் நிலத்தை இழப்போம் என்றும் கவிஞர் வைரமுத்து தெரிவித்தார். மொழி என்றால் வெறும் ஒலியா? மொழி என்றால் பேச்சு கருவியா? மொழி என்றால் வெறும் சப்த கூட்டமா? நான் யோசித்து யோசித்து கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை இந்த மண்ணுக்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். மொழிதான் நிலம். மொழியை இழந்தால் நிலத்தை இழப்போம். தமிழ்நாடு குமிழி வரைக்கும், குமிழிக்கு அந்த பக்கம் மலையாளம். தமிழ்நாடு என்றால் ஹோசூர் வரைக்கும், ஹோசூரில் தமிழ் முடிகிறது, அந்த பக்கம் கன்னடம். பின்னர் ஏற்புரை நிகழ்த்திய தருண் விஜய் தமிழ் மொழி பயிற்சி மையத்தை டேராடூனில் தொடங்க இருப்பதாக தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக இல்லாமல் இருப்பது வேதனைக்குரியது என்றும் அதற்காக நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விந்திய மலைகளுக்கு அப்பால் மறைக்கப்பட்ட திருவள்ளுவரையும் தமிழ் மொழியையும் மீட்பதே தமது திட்டம் என்றார் அவர். ஏனது அன்புமிக்க நண்பர்கள், சகோதர சகோதரிகளை வணக்கம் வணக்கம். We in the north kept Thiruvalluvar hidden beyond Vindhyas. We kept the great glorious heritage and the rich cultural history of Tamil hidden there. I am now bringing it back. That is my hidden agenda. விழாவில் தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்கள் அவை நடராஜன், முனைவர் ராஜேந்திரன், சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி KN பாஷா உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.